ஓம் சாந்தி. ஜனவரி 20, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உபகாரி தந்தையின் குழந்தைகளாகிய உங்களுடைய பணியானது அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். அனைவருக்கும் தந்தையை நினைவூட்டி இந்த ஞானத்தை அவர்களுக்கு தானம் செய்யுங்கள். கேள்வி: எக்குழந்தைகளை தந்தை மகாரத்திகள் என அழைக்கின்றார்? அவர்களின் அடையாளங்கள் எவை? பதில்: நன்கு கற்று பிறருக்கு கற்பிப்பவர்களும் தங்கள் மீது வியாழ சகுனங்களை சதா கொண்டிருப்பவர்களும் எப்பொழுதும் தங்களுடைய சுய முன்னேற்றத்தை பற்றியும் அத்துடன் பிறரின் முன்னேற்றத்தையும் பற்றியும் அக்கறை கொள்பவர்களும் யக்ஞாவிற்கு சேவை செய்வதில் தங்கள் எலும்புகளை கொடுப்பவர்களும் பாபாவின் பணியில் உதவியாளர்களாக இருப்பவர்களுமே மகாரத்திகள் ஆவர். அத்தகைய மகாரத்தி குழந்தைகளை இட்டு பாபா கூறுகின்றார், இவர்களே எனது தகுதி வாய்ந்த குழந்தைகள். ஓம் சாந்தி. இந்நாட்களில் குழந்தைகளாகிய நீங்கள் சிவஜெயந்திக்காக ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். வாழ்த்து மடல்கள் போன்றவையும் அச்சிடப்படுகின்றன. அனைத்தும் முக்கியமாக கீதையில் தங்கியுள்ளது என தந்தை பல தடவைகள் விளங்கப்படுத்தியுள்ளார். மனிதர்களால் எழுதப்பட்ட கீதையை கற்பதனால் அரைக்கல்பமாக நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கியே வந்துள்ளீர்கள். அரைக்கல்பத்திற்கு பகலாகவும் அரைக்கல்பத்திற்கு இரவாகவும் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் கடைய வேண்டிய தலைப்புக்களை இப்பொழுது பாபா உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களால் எழுத முடியும். சகோதர சகோதரிகளே, வந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு கீதையே ஞானத்தின் சமய நூல். ஏனைய அனைத்தும் பக்தியின் சமய நூல்களாகும். அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் எல்லையற்ற தந்தையான பரமாத்மாவான பரம தந்தை திருமூர்த்தி சிவன் பேசுகின்ற ஞானத்தின் ஒரே ஒரு சமய நூலே உள்ளது. அல்லது நீங்கள் எழுத முடியும், பிரம்மா மூலம் அவர் கூறுகின்ற 21 பிறவிகளுக்கு சர்க்கதியை கொடுக்கக்கூடியதே கீதை ஆகும். கீதை ஞானத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பின்னர் மனிதர்களால் பேசப்பட்டுள்ள பக்தியின் கீதை 63 பிறவிகளுக்கு தொடர்கின்றது. தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களுக்கு சர்க்கதியை அருள்கின்றார். அதை மீண்டும் செவிமடுக்க வேண்டிய தேவை இல்லை. கீதா ஞானத்தின் மூலம் அது பகல் ஆகுகின்றது. ஞானக் கடலான தந்தை மட்டுமே அதனை பேசுகின்றார். அதனூடாக 21 பிறவிகளுக்கு சர்க்கதியும் முக்தியும் உள்ளன. அதாவது நீங்கள் 100% தூய்மையையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் ஆட்ட அசைக்க முடியாத சத்தியயுகத்து தேவராஜ்யத்தில் பெறுகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு மேலேறும் ஸ்திதி உள்ளது. மனிதர்களால் எழுதப்பட்டுள்ள கீதை மூலம் கீழிறங்கும் ஸ்திதியே உள்ளது. பக்திக்கான கீதைக்கும் இந்த ஞானத்திற்குரிய கீதைக்கும் இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் கடைய வேண்டும். இதுவே மக்கள் அறியாத பிரதான விஷயமாகும். நீங்கள் எழுதுகின்றீர்கள், திருமூர்த்தி சிவ ஜெயந்தியே ஸ்ரீமத் பகவத் கீதா ஜெயந்தியும் அனைவருக்குமான சர்க்கதிக்கான ஜெயந்தியும் ஆகும். உங்களால் அவர்களுக்கு கூறவும் முடியும், சிவ ஜெயந்தி முழு உலகிலும் அமைதியை ஏற்படுத்துகின்றது. பிரதானமான வார்த்தைகளை மிகவும் முக்கியமானவை அனைத்தும் இதிலேயே தங்கியுள்ளது.
மனிதர்களால் மனிதர்களுக்கு சர்க்கதியை அருள முடியாது என்று உங்களால் அனைவருக்கும் கூற முடியும். கடவுள் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் சர்க்கதியை அருள்வதற்கு வருகின்றார். இது இப்பொழுது நடைபெறுகின்றது. இவையே பிரதானமான 2 அல்லது 3 கருத்துக்கள் ஆகும். சிவனின் கீதைக்கும் கிருஷ்ணரின் கீதைக்கும் இடையில் நிச்சயமாக வேறுபாடு உள்ளது. சங்கம யுகத்தில் திருமூர்த்தி கடவுள் சிவனிடமிருந்து கீதையை செவிமடுப்பதால் நீங்கள் சர்க்கதியை பெறுகின்றீர்கள். அத்தகைய கருத்துக்களை சிலர் கடையும் பொழுது மட்டுமே பிறர் மீது தாக்கம் ஏற்பட முடியும். மனிதர்களால் என்றுமே மனிதர்களுக்கு சர்க்கதியை அருள முடியாது. ஆசிரியரும் சர்க்குருவுமான திருமூர்த்தி பரமாத்மா பரம தந்தை சிவன் மட்டுமே இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கின்றார். வாழ்த்து அட்டையில் சிறிதளவு எழுதவும் வேண்டும். சிற்பியை போன்ற தூய்மையற்ற கலியுகத்து மனிதர்களிலிருந்து வைரத்தை போன்ற சத்திய யுகத்து தூய தேவர்களாக மாறுவதற்கான ஓர் இறை அழைப்பிதழ் என அட்டையில் எழுதுங்கள். நீங்கள் இதனை எழுதும் பொழுது இதுவே கொண்டாடப்படுகின்ற சர்க்கதியை அருள்பவரான தந்தையின் சிவ ஜெயந்தி என்பதை மக்கள் சந்தோஷமாக வந்து புரிந்து கொள்வார்கள். மிகவும் தெளிவான வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பல்வேறு சமய நூல்களை கற்று பிரயத்தனம் செய்கின்றார்கள். இங்கு நீங்கள் ஒரு வினாடியில் தந்தையிடமிருந்து முக்தியையும் சர்க்கதியையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் தந்தைக்குரியவர்களாகி அவரிடமிருந்து ஞானத்தை பெறும் பொழுது நிச்சயமாக ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். முதலில் நீங்கள் முக்திக்குள் சென்று பின்னர் நீங்கள் செய்துள்ள முயற்சிகளுக்கேற்ப நிச்சயமாக ஜீவன் முக்திக்குள் செல்வீர்கள். நீங்கள் நிச்சயமாக ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். ஆனால் அது நீங்கள் ஆரம்பத்திலா அல்லது இறுதியிலா வருகின்றீர்கள் என்பதில் உள்ளது. முதலில் நீங்கள் ஜீவன் முக்திக்குள் சென்று பின்னர் பந்தன வாழ்க்கைக்குள் செல்கின்றீர்கள். அத்தகைய பிரதான கருத்துக்களை நீங்கள் கிரகிக்கும் பொழுது உங்களால் பெருமளவு சேவையை செய்ய முடியும். உங்களுக்கு தந்தையை தெரியும் எனில் பிறருக்கும் அவரது அறிமுகத்தை கொடுங்கள். பிறருக்கு நீங்கள் அறிமுகத்தை கொடுக்காத பொழுது உங்களுக்கே ஞானம் எதுவும் இல்லை என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றீர்கள், ஆனால் அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. நீங்கள் உபகாரி தந்தையின் குழந்தைகள் என்பதால் நன்மையை ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிடின் கூற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்று கூறுகின்றீர்கள் எனவும், ஆனால் நீங்கள் எவருக்கும் நன்மை செய்வதில்லை எனவும் பாபா எண்ணுவார். அவர்கள் செல்வந்தர்களாக அல்லது ஏழைகளாக இருந்தால் என்ன, நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் ஏழைகளே முதலில் இந்த ஞானத்தை பெறுவார்கள், ஏனெனில் அவர்களுக்கு நேரம் இருக்கின்றது. நாடகத்தில் அவ்வாறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது செல்வந்த நபர் ஒருவர் வருவாராயின் ஏனைய பலரும் அவரை பின்பற்றி வருவார்கள். இப்பொழுது அத்தகைய புகழ் வெளிப்படுமாயின் இங்கு பலரும் வருவார்கள். உங்களுடையது ஓர் இறை அந்தஸ்தாகும். நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை செய்கின்றீர்கள். தங்களுக்கு நன்மை செய்யாதவர்களால் பிறருக்கு நன்மை செய்ய முடியாது. தந்தையே உபகாரி, அவரே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர். நீங்களும் அவருடைய உதவியாளர்களே.
அவையே பக்தி மார்க்கத்தின் சகுனங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சர்க்கதிக்கான பாதைக்கு ஒரே ஒரு வகையான சகுனமே உள்ளது. நன்கு கற்று பிறருக்கும் கற்பிப்பவர்கள் மீது வியாழ சகுனங்கள் உள்ளன. அத்தகையவர்களே மகாரத்திகள் என்று அழைக்கப்படுகின்றனர். உங்கள் இதயத்தை வினவுங்கள், நான் ஒரு மகாரத்தியா? இன்னாரை போன்று நான் சேவை செய்கின்றேனா? காலாட்படையினரால் ஒரு பொழுதும் எவருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் எவருக்கும் நன்மை செய்யாதவிடின் நீங்கள் ஏன் உங்களை உபகாரி தந்தையின் குழந்தை என்று அழைக்கின்றீர்கள்? தந்தை உங்களை முயற்சி செய்ய தூண்டுவார். இந்த யக்ஞாவிற்கு சேவை செய்வதில் நீங்கள் உங்களுடைய எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் வெறுமனே உண்டு அருந்தி உறங்கினால் அது சேவை செய்வதா? அத்தகையவர்கள் பிரஜைகளின் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவார்கள். தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்து சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுங்கள். தகுதி வாய்ந்த கீழ்ப்படிவான குழந்தைகளை பார்ப்பதில் தந்தை பூரிப்படைகின்றார். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தை மிகவும் நல்ல அந்தஸ்தை அடைவதை பார்க்கையில் மிகவும் பூரிப்படைகின்றார். பரலோக தந்தையும் அதனையே கூறுகின்றார். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நான் உங்களை உலக அதிபதிகளாக்குவதற்கு வந்துள்ளேன். இப்பொழுது நீங்கள் பிறரையும் அவ்வாறாக்க வேண்டும். உங்களை மட்டுமே பராமரிப்பதில் என்ன நன்மை உள்ளது? அனைவருக்கும் கூறுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். உணவு உண்ணும் வேளையிலும் தந்தையை பிறருக்கு நினைவூட்டுங்கள். அப்பொழுது அனைவரும் கூறுவார்கள், இவர் சிவபாபா மீது பெருமளவு அன்பு கொண்டுள்ளார். இது இலகுவானது இல்லையா? இதில் என்ன இழப்பு உள்ளது? இந்த பழக்கத்தை நீங்கள் பதித்துக் கொள்ளும் பொழுது உணவு உண்ணும் வேளையிலும் தொடர்ந்தும் நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்கள். நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் கூவி அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே நிச்சயமாக அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். சங்கராச்சாரியாரும் சிவபாபாவை நினைவு செய்கின்றார். ஏனெனில் அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். மக்கள் அரை கல்பமாக பக்தி செய்த பின்னர் கடவுள் வருகின்றார். இந்த கணக்கை பற்றி எவருக்கும் தெரியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், யாகங்கள், தபஸ்யா, தானங்கள் போன்றவற்றின் மூலம் எவராலும் என்னை சந்திக்க முடியாது. அதில் கீதையும் உள்ளடங்குகின்றது. அந்த சமய நூல்களை வாசிப்பதால் எவரும் சர்க்கதி பெறுவதில்லை. கீதை, வேதங்கள், உபநிடதங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை இலகு ராஜயோகத்தையும் இந்த ஞானத்தையும் கற்பிக்கின்றார். அவற்றின் மூலம் அவர் உங்களை ராஜ்யத்தை அடையுமாறு செய்கின்றார். இது ராஜயோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் சமய புத்தகங்கள் போன்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுமாறு செய்வதற்கு ஆசிரியர் உங்களை கற்குமாறு தூண்டுவதால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் கூறுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவரே ஆத்மாக்களான எங்கள் அனைவரினதும் தந்தை. சிவபாபாவை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தொடர்ந்தும் ஒருவரையொருவர் எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்தளவிற்கு அதிகமாக நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்கின்றீர்கள். நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக்குவீர்கள். நினைவில் நிலைத்திருந்தவாறு உணவை உண்ணுங்கள்.
அது சக்தியால் நிரம்பியிருக்கும். இதனாலேயே உங்கள் பிரம்ம போஜனத்திற்கு பெருமளவு புகழ் உள்ளது. அந்த பக்தர்கள் போக் படைக்கும் பொழுது தொடர்ந்தும் ராமநாமத்தை உச்சரிக்கின்றார்கள். ராமரின் பெயரில் அவர்கள் தானங்கள் செய்கின்றார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையின் நினைவை உங்கள் புத்தியில் கொண்டிருக்க வேண்டும். நாள் முழுவதும் உங்கள் புத்தியில் ஞானம் இருக்க வேண்டும். முழு படைப்பினதும் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானம் தந்தையிடம் உள்ளது. கடவுளே அதி மேலானவர். நீங்கள் அவரை நினைவு செய்யும் பொழுது உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் வேறு எவரையும் நினைவு செய்ய வேண்டும்? தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆகவே ஏனைய அனைவரையும் நீங்கள் துறந்துவிட வேண்டும். இது கலப்படமற்ற நினைவாகும். உங்களால் நினைவு செய்ய முடியாதுவிடின் அப்பொழுது ஒரு முடிச்சை இடுங்கள். உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காகவும் ஓர் உயர்ந்த ஸ்திதியை அடைவதற்காகவும் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். சிவபாபாவே எங்களை ஆசிரியர்கள் ஆக்குகின்ற எங்கள் ஆசிரியர் ஆவார். நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். பாதையை காட்டுவதே வழிகாட்டிகளின் கடமையாகும். முன்னர் உங்களிடம் அந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. முன்னர் இக்கல்வி சில சதங்கள் மாத்திரமே பெறுமதியானது என்று அனைவரும் கூறினார்கள். அது நிச்சயமாக அவ்வாறே இருந்திருக்கும். நாடகத்திற்கேற்ப முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததைப் போல் தொடர்ந்தும் கற்கின்றீர்கள். ஒரு கல்பத்தின் பின்னரும் நீங்கள் அதனையே செய்வீர்கள். இறுதியில் அனைத்தினதும் காட்சிகளையும் நீங்கள் காண்பீர்கள். ஒரு காட்சியை காண்பதற்கு நீண்ட காலம் பிடிக்காது. பாபா விரைவிலேயே காட்சிகளை பெற்றார். இன்னை இன்னார் அரசர் ஆகுவார். இது இவருடைய ஆடையாக இருக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் பல காட்சிகளை கண்டீர்கள். இறுதியிலும் நீங்கள் பல காட்சிகளை காண்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நினைவு செய்வீர்கள், அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உணவு உண்ணும் வேளையிலும் ஒருவருக்கொருவர் தந்தையை நினைவூட்டுங்கள். நினைவில் இருந்தவாறே உங்கள் உணவை உண்ணுங்கள். ஒரேயொரு சிவ பாபா மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். 2. யக்யாவிற்கு சேவை செய்வதில் உங்கள் எலும்புகளையும் கொடுங்கள். தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கடவுளிடமிருந்தான அழிவற்ற பேறுகளால் நிறைந்திருப்பதை அனுபவம் செய்து சந்தோஷ இதயமுடையவராக இருப்பீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் கடவுளிடமிருந்து நேரடியான பேறுகளை பெறுகின்றீர்கள். தற்போதைய நேரத்துடன் ஒப்பிடும் பொழுது எதிர்காலம் எதுவுமே இல்லை என்பதால் உங்கள் பாடலானது நான் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டேன் என்பதாகும். தற்போதைய காலத்தின் பாடலானது பிராமணர்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எதுவுமே குறைவில்லை. இப்பேறுகள் அழிவற்றவை. இந்த பேறுகளால் நிறைந்திருங்கள். உங்கள் செயற்பாடுகளிலும் உங்கள் முகத்திலும் சந்தோஷம் எனும் சிறப்பியல்பு சதா புலப்படும். எது நடைபெற்றாலும் சகல பேறுகளையும் கொண்டிருப்பவர்களால் என்றுமே
தங்கள் சந்தோஷத்தை செல்லவிட முடியாது. ஸ்லோகம்: கடவுளின் அன்பை அனுபவம் செய்யும் பொழுது உங்களை எத்தடைகளாலும் நிறுத்த இயலாதிருக்கும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரியால் 1961 கோப கோபியர் அனைவருக்கும் எழுதப்பட்ட நினைவு கடிதம். கோப கோபியர் அனைவருக்கும் ஆழமான அன்பும் நினைவும். வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழ்ந்தவாறு ஒரு தாமரையை போன்ற வாழ்வை முன்னெடுத்து செல்கையில் நீங்கள் தொடர்ந்தும் வெற்றியுடன் முன்னேறுகின்றீர்கள் இல்லையா? அன்பிற்கினிய கோபர்கள் சேவையை மிகவும் நன்கு ஈடேற்றுவதற்கான முயற்சியை செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இல்லையா? இது மிகவும் நல்லது. இறுதியில் அனைவரும் நிச்சயமாக எங்கள் பரம பூஜிக்க தகுதி வாய்ந்த தந்தையின் அறிமுகத்தை பெறப்போகின்றார்கள். அம்மேன்மையான பேரை பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினராலேயே அடைய இயலும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் அத்தகைய மலர்களும் நிச்சயமாக வெளிப்படுவார்கள் இல்லையா? அச்சா, ஒரு விரைவான வேகத்தில் தொடர்ந்தும் சேவையை அதிகரியுங்கள். அழிவற்ற ஞான செல்வம் எனும் பொக்கிஷம் முற்றிலும் தனித்துவமானதும் முடிவில்லாததும் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் அதனை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். ஒருவர் அதனை அடையும் பொழுது பிறவி பிறவியாக பொக்கிஷங்கள் அனைத்தினாலும் நிறைந்தவராகுகின்றார். இவ்விஷயம் அதை போன்றதே. அன்பிற்கினிய கோப கோபியரே, எனக்கு கூறுங்கள், இது சரியா இல்லையா? கோப கோபியரான நீங்கள் அனைவரும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தினால் நிரம்பியுள்ள ஒரு வாழ்வின் அனுபவத்துடன் தொடர்ந்தும் முன்னேறி செல்கின்றீர்கள். பாருங்கள், பிராமண குலம் வளரும் பொழுது மட்டுமே அனைவருக்கும் நன்மை இருக்கும். இப்பொழுது பிராமணர்களான நீங்கள் நிச்சயமாக தேவர்கள் ஆகுவீர்கள். சிலர் தங்கள் குடும்ப வாழ்வில் முன்னேறி செல்வதுடன் பிராமண குலத்தின் அங்கத்தவராகவும் முன்னேறுகின்றார்கள். அதாவது வீட்டில் தங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் அவர்கள் தூய்மையான வாழ்வை வாழ்கின்றார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள். அவர்கள் அத்தகைய தூய தாரணையை பேணுகின்றார்கள். பரமாத்மா பரம தந்தையின் வழிகாட்டல்களை நாங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இதுவே ஸ்ரீமத்தை பின்பற்றுதல் என அறியப்பட்டுள்ளது. அத்தகைய தாரணையை கொண்டவர்களே பிராமண குலத்தின் அங்கத்தவர்கள் என கூறப்படுகின்றார்கள். அவர் இப்பொழுது எங்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சர்க்குருவாகவும் தர்மராஜாகவும் ஆகியுள்ளதால் ஏன் அவருடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகி தூய்மைக்கான முழு உரிமையையும் கோரக்கூடாது? அதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான முழு உரிமையை அடையக்கூடியதாக இருக்கும். அன்பிற்கினிய கோப கோபியரே, எனக்கு கூறுங்கள், இந்த ரகசியத்தை நீங்கள் இலகுவில் புரிந்து கொண்டுள்ளீர்கள் இல்லையா? மரணித்து வாழ்வதற்கு நீங்கள் பயப்படவில்லை இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து இக்கடிதத்தை தனிப்பட்ட முறையில் உங்கள் பெயரால் ஏற்றுக்கொண்டு அதனை உங்களுக்குரிய கடிதமாக கருதியவாறு வாசியுங்கள் அல்லது செவிமடுங்கள். ஒவ்வொருவரும் தாயின் அன்பை உங்கள் பெயரால் தனிப்பட்ட முறையில் பெற வேண்டும். தாயின் ஆழமான முடிவில்லாத அன்பானது ஒவ்வொரு கோப கோபியரனதும் பெயரில் தனிப்பட்ட முறையில் உள்ளது. அச்சா, ஒரு விரைவான வேகத்தில் உங்கள் பாக்கியத்தை
மிகவும் உயர செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதே ஓர் உபகாரியாக இருப்பதாகும். உங்களுக்கு அதி உயர்ந்த ஆஸ்தியை கொடுப்பதற்கு பரம தந்தையே வந்துவிட்டார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வதால் நிச்சயமாக அதனை பெற வேண்டும். அச்சா, நான் இப்பொழுது விடை பெறுகின்றேன். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியாலான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எவரேனும் உங்களுடன் நெருங்கிய தொடர்பில் வரும்பொழுது நீங்கள் ஆன்மீகமானவர் என்பதையும் இவ்வுலகம் சார்ந்தவரல்ல என்பதையும் உணரட்டும். ஒரு மூதாதையராக இருக்கின்ற உங்கள் விழிப்புணர்வு மூலம் அமைதி சக்தியால் சகல ஆத்மாக்களையும் பராமரியுங்கள். அமைதியின்மைக்கு உரிய சூழலில் உள்ள ஆத்மாக்களுக்கு அமைதியை தானம் செய்வதும் அவர்களுக்கு அமைதியையும் சகிப்புத்தன்மையையும் கொடுப்பதால் அவர்களை தைரியத்தினால் நிரப்புவதுமே உங்கள் கடமையாகும். இதற்கு உங்கள் மனோபாவத்தின் மூலமும் உங்கள் மனோசக்தி மூலமும் விசேஷ சேவையை செய்யுங்கள். ஒரு வெளிச்ச வீடாகி அனைவருக்கும் அமைதி எனும் ஒளியை கொடுங்கள். ஓம் சாந்தி.